ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்டாவதாரம் அப்படின்றது சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் புரட்டாசி திருவோணம் அன்னைக்கு அவதாரம் பண்ணார். 5 வயசு இருக்கச்சே நடாதூர் அம்மாள் அப்படின்ற ஒரு மகனியர் காலக்ஷேபம் பண்ணிட்டு வரச்சே இவரை பார்த்துட்டு, இந்த குழந்தை பெரியவனாகி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தலை தூக்கி வைக்கும் அப்படின்னு தீர்க்கதர்ஷியாக சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது. சுவாமி 20 வயசில் இருக்கச்சே சகல கலை, வித்யை, வேதம், வேதாந்தம்னு எல்லாத்துலேயுமே நிபுணனாக இருந்தார். கருடாழ்வான் நேர வந்து இவருக்கு ஹயக்ரீவம் மந்திரம் உபதேசம் பண்ணார். அதை தியானம் பண்ணதுனால தான் லக்ஷ்மி ஹயக்ரீவம் இவருக்கு பிரத்யக்ஷமாக ஆனார். இப்பையும் நீங்கள் போய் பார்க்கலாம், திருவஹீந்திரபுரத்தில் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவம் மூர்த்தி இருக்குது. அவரை தான் ஸ்ரீ ராமானுஜரும் ஆராதனை பண்ணார். சுவாமி தேசிகன் ஒரு 120 இல்லை அதுக்கும் மேலே கிரந்தங்கள் ரச்சனை பண்ணியிருப்பார். 120 இல்லை அதுக்கும் மேலே இருக்கிற கிரந்தங்கள் சிலது தமிழில் இருக்குது, சிலது சம்ஸ்கிருதம், சிலது மணிப்பிரவாளத்தில். இதில் ஒரு மகாகாவிய கிரந்தம் ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரம். பெரிய பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியன் அப்படின்ற பட்டம் சூட்டினார். தாயார் சர்வதந்திர சுதந்திரன் அப்படின்ற பட்டம் கொடுத்தா. இவர் 18 மதவாதிகளோட தர்க்கம் விவாதம் எல்லாம் பண்ணி பெருமாள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் மூலம் அப்படின்னு ஸ்தாபனை பண்ணார். அப்போ அந்த 18 மதவாதிகளும் தங்க தோல்வியை ஏத்துண்டு சுவாமி கிட்ட சிஷ்யாளாக சேர்ந்துட்டா. அவள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பட்டம்னா கவிதார்க்கிக சிம்ஹம்னு. இதை பார்த்து சிலருக்கு சுவாமி மேலே ஒரு அதிருப்தி பிடிக்கலை. அப்போ அவள் ஒரு யோஜனை பண்ணா, எப்படியாவது இவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் கொண்டு வரலாமோ அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வித்வானை கூப்பிட்டு சுவாமிகிட்ட போய் ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னார். அந்த வித்வானோட பேர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவர் சுவாமி தேசிகனிட்ட வந்துட்டு சொல்கிறார், எங்களுக்கு உங்களோட இந்த கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படின்ற பட்டத்துக்கு மேலே ஒரு ஆக்ஷேபனை இருக்குது, எங்களால் ஏற்றுக்க முடியாது, அதனால ஒரு போட்டி வைக்கிறோம், நீங்கள் அதில் ஜெயிச்சேன்னா இந்த பட்டத்தை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா பட்டத்தை விடணும் அப்படின்றார். அப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறார், வைஷ்ணவாளுக்கு நடுவில் போட்டி வேண்டாமே, இந்த அபச்சாரம் வேண்டாமே, உங்களுக்கு இந்த பட்டம் தானே வேணும், நான் கொடுத்துட்றேன், இதுவும் கொடுத்துட்றேன், வேறு என்ன வேணுமோ கொடுத்துட்றேன் அப்படின்னாச்சு. சுவாமி தேசிகனை சேர்ந்தவ சொல்கிறா, இது சரியில்லை சுவாமி, இது பெருமாளோட கட்டளையாகவே இருக்கும், அதனால நீங்கள் ஏற்றுக்கோங்கன்றார். இவரும் அதுக்கு சரின்னு சொல்கிறார். அப்போ அந்த வித்வான் சொல்கிறார், போட்டி என்னன்னு, ஒரு ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் எழுதணும், நீங்களே என்ன எழுதுறேன்னு முடிவு பண்ணிக்கலாம், ஆனால் நான் பெருமாளோட திருவடி பற்றி எழுத போகிறேன் அப்படின்றார். நீங்களும் அது மேலேயே எழுதுங்கோன்னு சுவாமி தேசிகனை அவர் சொல்கிறார். அப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறார், 2 பேரும் ஒன்றை பற்றியே எழுதினோன்னு கம்பேரிசன் வரும், வேண்டாம், அது நல்லதில்லை, நீங்கள் பெருமாளோட திருவடி பற்றி எழுதுங்கோ, நான் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீ பாதுகையை பற்றி நான் எழுதுகிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு பெருமாள் சந்நிதிக்கு போயிட்டார். பெருமாளையும் தாயாரையும் பார்த்தார், சேவிச்சுட்டு பட்டர் உள்ளேன் வந்து ஷட்டாரியை கொண்டு இவரோட தலை மேலே வைக்கச்சே அப்படி மையெல்லாம் சிலுத்துதான். அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சது ஸ்ரீ பாதுகா தேவி உத்தரவு கொடுத்துட்டான்னு. நேராக வீட்டுக்கு போனார். வீட்டில் பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அவர் படுத்துக்கவே போயிட்டார். அப்போ தான் ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுதான். என்னென்ன ஸ்ரீ பாதுகா தேவி எழுப்புறா, என்ன நீ பாட்டுக்கு படுத்துக்கிற, நீ பண்ண வேண்டியது நிறையா இருக்கு இல்லையோ அப்படின்னு எழுப்பினாளாம். எழுத ஆரம்பிச்சார். ஒரு சில இடத்துல சரியா இருக்கோ இல்லையோன்னு இவருக்கே ஒரு டவுட் வந்துதான். அப்போ பின்னாடியிலேருந்து அந்த சத்தம் திருப்பியும் கேட்டுதான், ஜல் ஜல்லுன்னு. எப்படி இருந்ததுன்னு, இப்படி எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமி தேசிகன் இருந்துதான். இது என்னென்ன, ஸ்ரீ பாதுகா தேவியே வந்து நேரடியாக வந்து அவளே ஆரம்பித்து அவளே திருத்தி எல்லாம் பண்ணிட்டு அவளே முடிச்சு வச்சாளாம். அடுத்த நாள் காத்தால இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறார்.
இதில் என்னன்னு அவர் ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் 3 மணி நேரத்துலேயே இந்த 1008 ஸ்லோகம் எழுதி முடிச்சுட்டார். அடுத்த நாள் காத்தால இவர் சந்நிதிக்கு போச்சு. அந்த இடத்துல அந்த வித்வான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் இவரை பார்க்கச்சே அவருக்கு தெரிஞ்சுடுத்து இவர் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்காருன்னு. அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு சொன்னாராம், உங்களை பார்த்தோன்னே தெரியறது நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு. என்னால் 300க்கு மேலே எழுத முடியல அடியேன், இனிமேல் நான் உங்கள் சிஷ்யன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சுவாமி தேசிகன் நேராக போய் பெருமாள் பெரிய பெருமாள் முன்னாடி நின்று இந்த ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்தோட அரங்கேற்றம் பண்ணாராம். இவர் பண்ணாரோ இல்லையோ, பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, ஆவலாக காத்துட்டு இருந்தாளாம். இதுதான் ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரமோட அவதாரிகை. அடுத்தடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்ப்போம். அடியேன்.